ராஜாராம், தலைவர், காவேரி நீர்ப்பாசன விவசாயிகள் நலச்சங்கம். எனக்கு வயசு 84, 60 வருஷமாக விவசாயம், இன்றைக்கும் சொந்த விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காவேரியின் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் சென்று இன்றைக்கி காவேரி உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்குன்னா அந்த சங்கத்தினுடைய தலைவர் நான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, விவசாயிகள் நலனுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், அந்த சங்கத்தினுடைய தலைவர். இப்போது எல்லாராலையும் பேசப்படுகிறது மசோதா. மத்திய அரசாங்கம் 3 மசோதா 3 மசோதான்னு இல்லை, ஒரே மசோதா தான். ஒன்று விற்பனை, ஒன்று பாதுகாப்பு, ஒன்று கார்ப்பரேட் ஃபார்மிங்கோட ஒப்பந்தம். இதுதான். அதாவது எப்படியாவது விவசாயிகளுடைய விளைபொருள் விற்கப்பட வேண்டும், நல்ல விலை கிடைக்கணும். இதுதான். இதுக்கு ஆதரவா எதிர்ப்பா, இதுதான் இப்போ இருக்கு. இது இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், நான் ஆதரவு அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு, ஏன் ஆதரவு? நாங்கள் நீண்ட காலமாகவே கேட்டுக்கிட்டு இருந்தது, கடனில் பிறந்து கடனில் வாழ்ந்துட்டு இருக்கானே, இவனுக்கு ஒரு நல்ல விலையெல்லாம் கிடைக்க வேண்டாமா, அவனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்க வேண்டாமான்னு தான். அந்த சட்டத்தை தான் இந்த மத்திய அரசாங்கம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா உணவுங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் வச்சிடலாம், எந்த பொருளும் அழுகும் பொருள்கள். அதை உடனே விற்கலைன்னா விற்க முடியாது, அதுக்கு விலையும் கிடைக்காது. ஆக அதை மதிப்பு கூட்டும் பொருளாக ஆக்கி எப்படி சர்க்கரை ஆலையில் சர்க்கரை பண்ணுறாங்களோ அது மாதிரி பொருள்கள் பண்ணணுங்கிறது தான். அதுக்கான எம்எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையை வச்சு தான் இன்றைக்கி விவசாயிகள் தங்கள் நிலத்தை எங்கே வேணால் விற்கலாம், எப்படி வேணால் விற்கலான்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இதை ஆரம்பத்திலே கொண்டு வந்தவர் கருணாநிதி. நீ இடைத்தரகர்கள் உங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவன் சந்தையில் போட்டு சந்தைக்காரைய கமிஷன் எடுத்துக்கிட்டு அது கன்சியூமருக்கு போகும்போது உனக்கு கிடைக்கிற விலை கம்மியாக இருக்குது, வாங்குறவன் விலை அதிகமாக இருக்குது, இடைப்பட்டவர்கள் நிறையா சாப்பிட்றாங்க, அதை நான் குறைக்கிறதுக்காக நீயே உன் பொருளை எடுத்துக்கிட்டு வந்து உழவர் சந்தையில் நீயே விரு அப்படின்னு சொல்லு. அதுக்காக இலவசமாக கூட பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகலான்னு கொடுத்தாரு. இலவசமாக தன்னுடைய பொருளை எடுத்துகிட்டு போகலாம், அங்கே கடை வாடகை கிடையாது, அப்புறம் திராசு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, அவனே விற்றுட்டு வரலாம். இந்த தொடக்கமாக ஆரம்பித்தது. இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இப்போது கரும்பு நிறையா இருக்கிறதுனால தான் கரும்பு ஆலைகள் மாதிரி இருந்தால் தானே முடியும். அதே மாதிரி மாம்பழம் இருக்குது, மாம்பழங்கள் நிறையா விற்கணுன்னா அது ஜூஸ், ஜெல்லி இது மாதிரி பண்ணணும். கிரேப்பு இருக்குன்னா ஒயின் இது மாதிரி எல்லாம் பண்ணணும். இது மாதிரியாக பண்ணலன்னா வெறும் சாப்பிட்றதுக்கு மாத்திரம் விற்கிறதுன்னா விவசாயிகளுடைய விளைபொருள் விற்க முடியாது. ஒரு 25% தான் விற்க முடியும், 75%க்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராடினதுனால தான் நிறைய கம்பெனிகள் உணவு பதப்படுத்தும் பொருள் அதை விவசாயிகிட்டேருந்து வாங்கி, தக்காளியை வாங்கி அதை ஜாம் ஜல்லி ஆக்கி விற்கிறதுக்காக பண்ணால் தினம் விவசாயிக்கு விற்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு சட்டம் நமக்கு வேணுமே அப்படின்னு போராடிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு அதை நல்லா ஆலோசனை பண்ணி சென்ற ஆண்டே இந்த கட்டத்தை கொண்டு வந்துடுது. விவசாயிகள் எங்கே வேணால் விற்கலாம், யார் வேணால் பண்ணலாம். விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து 100 விவசாயிகள் ஷேர் ஹோல்டராக சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவனம் அமைச்சு அரசாங்கத்திலேருந்து பாதி சப்சிடி வாங்கி அவங்க தன்னுடைய பொருள்களை, தன்னுடைய விவசாயிகளை பொருளை எங்கே வேணால் விற்கலாம். அதுக்கு நாங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் லாரி கூட உங்களுக்கு கம்பெனிக்கு கொடுக்குறோம். கோல்டு ஸ்டோரேஜ் ஆலை இது கூட கட்டடங்கள் கட்டி கொடுக்குறோம். அப்புறம் வாழை போன்ற பொருட்களை பதப்படுத்தி அதை சிப்பங்கட்டி ஆப்பிள் மாதிரி, ஆரஞ்சு மாதிரி ஒரு டப்பாவில் அடைச்சி விற்கணுன்னா அதுக்கு நாங்களே 100% 3 ஏக்கரில் அங்கங்கே ஆலைகள் ஆரம்பித்து கொடுக்குறோன்னு இப்போ தமிழ்நாட்டில் கரூரில் முத வந்துடுது, தஞ்சையில் 2-3 வந்துருக்கு, திருச்சியில் 5 வந்துடுச்சு. ஆக இப்படி பண்ணும்போது நம்முடைய இது வழக்கம் தான். இந்த மசோதாவில் அவன் எங்கே வேணால் விற்கலாம், யாருக்கு வேணால் விற்கலாம், என்ன மாதிரியான விட பண்ணிருக்கேன்.
அதனால் இதை நம்ம ஆதரிக்கணும். சரி, இப்போ ஏன் எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு, 2019 தேர்தல் அறிக்கையில் 9ஆம் பக்கத்தில் 7ஆம் பத்தியில் காங்கிரஸே சொல்லியிருக்கு, நாங்கள் வந்தால் விவசாயிகள் விளைபொருளை எங்கே வேணால் விற்கலாம், அவன் இஷ்டத்துக்கு விற்கலாம், எந்த மாநிலத்துக்கு வேணாலும் கொண்டு போகலாம், அதுக்கு வேண்டிய இதுகளை சொல்லுவோம், அதே மாதிரி அதை உணவு பதப்படுத்தும் பொருளாக மாற்றி கொடுக்கறதுக்கு எல்லாம் செய்வோன்னு அவங்க சொன்னாங்க. அதைத்தான் இதை செஞ்சுருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் கூட நாங்கள் தான் விவசாயிகள் தோழர், நாங்கள் வந்தால் விவசாயிகளை காப்பாற்றுவோம், உங்களுடைய பொருள்களுக்கு நல்ல விலை கொடுப்போம், நல்ல உற்பத்தியை உருவாகும்னு சொன்னாங்க. அதைத்தான் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்த விட ஆச்சரியம், நம்ம தமிழ்நாடு அரசு போன வருஷமே கொண்டு வந்துடுது. போன வருஷமே விவசாயிகள் எங்கே வேணால் விற்கலாம், உழவர் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்கலாம், உழவர் உற்பத்தியாளர் குழு மூலமாக நீங்கள் உணவு பதப்படுத்தும் ஆலைகள் அமைக்கலாம், உங்கள் இதுலேருந்து கோல்டு ஸ்டோரேஜ் லாரி மூலமாக எந்த ஊரில் வேணாலும் விற்கலாம், உங்கள் விவசாய மெம்பர்களுக்கு விற்று கொடுத்து நல்ல லாபத்தை கொடுக்கலான்னு விவசாயிகளையே நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டர் ஆக்கி இவனையும் கார்பரேட் ஆக்கக்கூடிய சட்டத்தை நம்ம அரசு கொண்டு வந்திருக்கு. அதுதான் இப்போது இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமாக போய் தமிழ்நாடு அரசு எந்த முனைப்பை செய்ததோ அதை பார்த்த உடனே தான் மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு அருமையான விவசாயிகளை பாதுகாக்கிற சட்டம் இருக்குன்னு இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்காங்களே தவிர, தமிழ்நாடு விவசாயிகளும் தமிழ்நாடு எதிர்கட்சிகளும் நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களோ அதைத்தான் தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு. அதனால் அதை எதிர்க்க வேண்டாம். ஏன்னா இது நல்லது செஞ்சுருக்கு, எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அதனால் எதிர்க்கணுங்கிறது எதிர்க்காம இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக கொடுப்போம், உங்களுக்கு இன்னும் அதிகமான விலை கிடைக்க முடியாது செய்வோம், உங்களுக்கு இன்னும் நிறைய உணவு பதப்படுத்தும் ஆலைகளை கொண்டு வருவோம், ஆக விவசாயிகள் தலை நிமிர்ந்து நிற்க இந்த சட்டத்தை இன்னும் சீர்திருத்தி நன்றாக கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் எதிர்கட்சிகள் சொன்னாதான் விவசாயிகள் நம்புவார்கள், மக்கள் நம்புவார்கள். போராட்டங்கிறது கொஞ்ச நாளைக்கு வேணா இருக்கும், அப்புறம் அப்படி பிசு பிசுத்து போயிடும், மக்கள் மறந்து போயிடுவார்கள். ஆனால் எதிர்கட்சிகள் தன்னுடைய தேர்தல் அறிக்கை இப்போ வரப்போகிறது, இதை விட சிறந்த சட்டம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு செய்து நன்றாகவே, எனக்கு கூட ஆசை அடுத்தாப்புல திமுக ஸ்டாலின் கூட முதலமைச்சராக வரலாம், அது மாதிரி வரணுமா இருந்தால் கூட இந்த எதிர்ப்பை விட்டு புதிய ஆலோசனைகளை வைத்து புதிய சட்டம் நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் விவசாயிகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சீனியர் சிட்டிசன், வயதில் முதிர்ந்தவன், அனுபவமானவன் என்பதனால இந்த ஆலோசனையை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்.